பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். ஏன் என்னுடைய முயற்சிகளில் தடை வருகிறது? ஏன் சில இடத்துல இடர்பாடுகள் வருகிறது? இப்படி சில சூழ்நிலை கடந்து போகிறோம். நான் எடுக்க போகிற புதிய முயற்சியில் தடையே இருக்கக்கூடாது. நான் என்ன செய்யணும்? அதற்காகத்தான் சங்கீதம் 119 165 வசனத்திலிருந்து ஆண்டோடைய வார்த்தையை உங்களுக்கு கொண்டு வருகிறேன். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. இன்னைக்கு நான் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியிலையும், நான் எடுக்கிற ஒவ்வொரு ப்ராஜெக்ட்ல, ஒவ்வொரு டாஸ்க்ல எனக்கு இடரல் வரக்கூடாது, தடை வரக்கூடாது. அதற்கு நான் என்ன செய்யணும்? இல்லாவிட்டால் சில இடத்துல ஏனோ ஸ்ட்ரக்கா இருக்கிறேன். இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிற பொழுது நல்லா ஆரம்பிச்சேன், இந்த கோர்ஸை எடுத்து படிக்கிற பொழுது நல்லா ஆரம்பிச்சேன், ஆனா ஏனோ தெரியல சில தடைகள். அந்த தடைகள் மாற நான் என்ன செய்யணும்? உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்க. ஒருவேளை வேதத்தை அறியாத ஒரு மகனாய் மகளாய் இருந்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தருடைய வேதத்தை வாசிக்கிற பொழுது, ஏசப்பாவை அறிந்து கொள்ளுகிற பொழுது, இந்த கர்த்தருடைய வேதத்தை வாசிக்க வாசிக்க தடைகள் மாறும். ஒருவேளை நான் இது முதல் முறையா இயேசுவை பத்தி கேள்விப்படுறேன், என் வாழ்க்கையில தடைகள் மாறணும், என் வாழ்க்கையில் போராட்டம் மாறணும். கர்த்தருடைய வேதத்தை, இந்த பைபிளை நீங்க வாசிக்க ஆரம்பிச்சு பாருங்க. இனம் புரியாத சந்தோஷம் முதலாவது உங்களை நிரப்பும். ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார். என்ன தடையை உங்க வாழ்க்கையில பார்க்குறீங்களோ அந்த தடைகளை எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றி போடுவார். அதே வேளையில் நான் ஒரு தேவ பிள்ளையா இருக்கிறேன், எங்க வீட்டுல வேதம் இருக்குது. அந்த வேதத்தை எப்பாவது ஒரு முறை தான் நான் வாசிக்கிறேன். இன்னைக்கு தேவ பிள்ளைகள் ஒரு சிலர் வேலை நிமித்தமாய், மற்ற காரியங்கள் நிமித்தமாய் வேதத்துக்கு கொடுக்க வேண்டிய அந்த முக்கியத்துவத்தை, வேதத்தை நேசிக்க வேண்டிய அளவுக்கு பேரண்ட்ஸை நேசிக்கிறோம், சிப்ளிங்ஸை நேசிக்கிறோம், ஃப்ரெண்ட்ஸை நேசிக்கிறோம், ரொம்ப நல்லது. ஆனால் சில வேளையில் நம்ம ப்ராஜெக்ட்ல தடைபடுறோம் பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில தடைபடுறோம் பாருங்க. அந்த நேரத்தில் நீங்க யோசிச்சு பாருங்க, ஒருவேளை நான் தடைப்பட்டிருக்கிறேன் பாஸ்டர் நீங்க சொல்றபடி, நீங்க வேதத்தை எந்த அளவுக்கு நேசிக்கிறீங்கன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. வேதத்தை நேசித்து அதற்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நீங்க கொடுத்தீங்கன்னா அந்த இடர்பாடுகள் எல்லாம் மாறும். வசனத்தின்படி வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. இன்னைக்கு எந்த இடத்துல சமாதானம் இல்லாம, ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்ல, பிள்ளைகளோடு, இல்லாவிட்டால் செய்கிற தொழில, வேலையில் ஒரு சமாதானமே இல்லை. வேதத்தை நேசித்து அந்த வேதத்தை ரொம்ப நேரம் எடுத்து, ஆண்டவரே உங்க வேதத்தை நேசித்து உங்க வார்த்தை வேதத்தோடு வேதத்தை வாசிக்கிற அனுபவம் என்ன தெரியுங்களா? ஆண்டவர் உங்களோடு பேசுகிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்க ஆண்டவரோடு பேசுறீங்க, ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். நிச்சயம் அந்த அனுபவம் உங்களுக்கு வரும். இந்த வேத புத்தகத்தை சாதாரணமா நினைச்சிடாதீங்க. உங்க வாழ்க்கையில சகலத்தையும் செய்கிற, உங்க வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் அலங்காரமாய் மாற்றுகிற, உங்களை ஒரு கம்பீரம் உள்ள மகனாய் மகளாய் மாற்றுகிற ஒரு பெரிய ரகசியம் இந்த வேதத்தில் அடங்கி இருக்கிறது. இன்னைக்கு எந்த இடத்துல சமாதானம் இல்லாமல் இருக்கிறீங்களோ, உங்கள் வேதத்தை எடுத்து மணிக்கணக்காய், உங்களால முடிந்தால் மணிக்கணக்காய் வாசிக்க ஆரம்பித்து பாருங்க. ஒரு சில நாட்கள்ல எந்த இடத்துல சமாதானம் இல்லாம இருந்ததோ, மிகுந்த சமாதானத்தினால என் ஆவியானவர் உங்களை நிரப்புவார். எந்த இடத்துல தடைகளை, இடையூறுகளை பார்த்தீங்களோ அந்த தடையூறுகள் தகர்க்கப்படும். அப்படிப்பட்ட ஒரு ரகசியம் வேதத்தில் அடங்கி இருக்குது, நிச்சயம் அடங்கி இருக்குது. உங்களுக்கு சொல்லுகிற, அதை அனுபவித்தனால சொல்லுகிற, வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. இன்றைக்கு முடிவு செய்யுங்க, இது நாள் வரைக்கும் நான் ஒரே ஒரு அதிகாரம் தான் வாசிக்கிறேன் பாஸ்டர், இன்றிலிருந்து அதை 3 அதிகாரமாய் மாற்றுங்க, துரிதமா 5 அதிகாரமாய் மாற்றுங்க. ஒருவேளை உங்களுக்கு லீவ் இருக்கும், டைம் கிடைக்குன்னா டைம் எடுத்து வேதத்தை தனியாய் வாசிக்க நேரம் எடுத்து வாசித்து பாருங்க. கர்த்தருடைய ஆவியானவர் மிகுந்த சமாதானத்தை கொடுப்பார். இடரல் எதுவும் இல்லாதபடி பரிசுத்த ஆவியானவர்களை நடத்துவார். இன்றைக்கு முடிவு செய்யுங்க, வேதத்தை அதிகமாய் நேசிக்கும்படியாய் கர்த்தர் உங்கள் அருகாமையிலிருந்து உங்களை நடத்துவதை, உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பதை, உங்களை கரம் பிடித்து நடத்துவதை நீங்க உணர்வீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், மேலான நிலைகளுக்கு சந்தோஷமா உயர்த்துவாருங்க. God bless you.